الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد
முஸ்லிம் சமூகத்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாவிட்டால் எவ்வளவு கவலைக்குரிய விடயம். அன்பான தாய்மார்களே, தமிழர்கள் சொல்லலாம் தெரியாதென்று, பௌத்தவர்கள் சொல்லலாம் தெரியாதென்று, சிங்களவர்கள் சொல்லலாம் ரசூலுல்லாஹி பற்றி தெரியாதென்று, நாங்க இஸ்லாம் சொன்ன கலிமா சொன்ன அல்லாஹ் ரப்பென்று விளங்கிக் கொண்ட நாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இளையான சஹாபியுடைய வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அவருடைய தோட்டத்துல இருந்து எங்களுடைய வீட்டுக்குள்ள பணம் விழுந்தது. யா ரசூலல்லாஹ், அதை ஓட்டி எடுப்பதற்காக வேண்டி என்னுடைய மகனுடைய வாயை பிடித்து விட்டார். யா ரசூலல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்துக்கு சொந்தக்காரரிடம் வந்து நீ இந்த மரத்தை அவர்களுக்கு நீ கொடுத்து விடு, சொர்க்கத்தை நான் உனக்கு மரம் எடுத்து தருகிறேன் என்பதாக அந்த மரத்துக்கு சொந்தக்காரரிடம் சொன்னார். அவன் அதை மறுத்து விட்டான். நான் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன், அது எனக்கு மிகவும் பலன்களை பெற்றுத்தரக்கூடிய மரமாக இருக்கிறது, நான் மரத்தை கொடுக்க மாட்டேன். அதே இடத்தில் இருந்த ஒரு சஹாபிதான் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இவனோட நான் பேச்சை நடத்தி கொள்ளட்டுமா யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடத்தி கொள்ளுங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரத்துக்கு சொந்தக்காரன் சொன்னான், நீ அந்த ஒரு மரத்தை கொடு, என்னோட தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, அந்த 1000 மரங்களில் 10 மரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்பதாக சொன்னான். அந்த தோட்டத்து உரிமையாளர் சொன்னான், நான் கொடுக்க மாட்டேன், மரத்தை நான் கொடுக்க மாட்டேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இரண்டாவது விடுத்தம் சொன்னார்கள் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, அதில் 50 மரங்களை நான் உனக்கு எழுதி தருகிறேன், அந்த ஒரு மரத்தை அந்த பையனுக்கு எழுதி கொடுத்து சொன்னார்கள், நான் கொடுக்க மாட்டேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, மூணாவது விடுத்தம் சொன்னார்கள், என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, 1000 மரங்களை உனக்கு எழுதி தருகிறேன், நீ அந்த ஒரு மரத்தை அந்த இளையான சஹாபிக்கு எழுதி கொடுத்து. இதற்கு பின்னால்தான் அவர் அனுமதித்தாரு. அந்த ஒரு மரத்தை 1000 மரங்களை கொடுத்து அந்த ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தாரு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டு சிரித்து விட்டார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பாஷணை, இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், அபூ தஹ்தா, அந்த 1000 மரங்களை கொடுத்து நீ ஒரு மரத்தை கொடுத்தாய், சொர்க்கத்தில் நான் மரம் எடுத்து தருவேன் என்று சொன்னேன், அந்த மரம் நீ எப்படி என்று கேட்கவில்லை அபூ தஹ்தா, எப்படி என்று கேட்கவில்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அந்த மரம் எப்படி இருக்கும் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தஹ்தா, அந்த ஒரு மரத்துடைய நிழலை 1000 வருடங்கள் 1000 வருடம் குதிரை ஓடினால் அந்த மரத்துடைய நிழல் கூட அடைய முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு அன்பு காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு வர வேண்டும். முதலாவது எங்களிடம் வர வேண்டிய ஆகப்பெரிய நற்குணம்தான் அது அன்பாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை 5 வகைப்படுத்தினார்கள். அன்பை 5 வகைப்படுத்தினார்கள். முதலாவது அன்பு என்ன தெரியுமா? ஹுப்பு தபி, இயல்பாக வரக்கூடிய அன்பு. கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு, தம்பிமார்களுக்கு மத்தியில் அன்பு, சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியில் அன்பு, குடும்பங்களுக்கு மத்தியில் அன்பு. இது முதலாவது வகையான அன்பு. இது எல்லோரிடத்திலேயும் இயல்பாக வரக்கூடிய அன்பு.
கஷ்டத்தை போக்கி அவருக்கு உபகாரம் செஞ்சு வாராங்க. அவருக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்கிறோம், அந்த உபகாரத்தின் மூலமாக இவரை அன்புப்படுகிறார், அன்பு கொள்கிறார். இது இரண்டாவது வகையான அன்பு. மூணாவது வகையான அன்பு இருக்கிறது உப்புல் கமால். உப்புல் கமால் இது சும்மா கேள்விப்பட்டுவார். இது எப்படி கேள்விப்பட்டுவார்? ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, டிக்டாக்ல கடும் ஃபேமஸ் ஆனாப்பா. நல்லா நல்லா கிரிக்கெட் வீரர், நல்லா போடுறார், நல்லா அடிக்கிறாராம், நல்ல சித்திரம் வரைகிறாராம், நல்ல கவிதை வாசிக்கிறாராம், நல்லா பாடல்களை படிக்கிறாராம். இது உப்புல் கமால். இது அவருடைய பூர்வீகத்தை தெரிந்து அறிந்து வரக்கூடிய அன்பு. இது மூணாவது வகையான அன்பு. நாலாவது வகையான அன்பு இருக்கிறது உப்புல் ஜமால். உப்புல் ஜமால் அழக கண்டுவார். வா என்ன அழகாப்பா, நான் போற இந்த ஆணோ பெண்ணோ எவ்வளோ அழகா அடிக்கிறான் சொல்லி வேலை சொல்லி இப்படி வார அன்பு கொண்டிருக்கிறது. இது நாலாவது வகையான அன்பு. இந்த அன்பு. அடுத்தது ஐந்தாவது வகையான அன்பு இருக்கிறது உப்புல் அக்கல். புத்தி சம்பந்தப்பட்ட அன்பு. உப்புல் அக்கல் புத்தி சொல்லுதோ, இவர் இப்படியா அவர் அப்படியா, அதை கண்டு அதை நினைச்சு புத்தியால அன்பு கொள்வது. இந்த ஐந்து வகையான அன்பையும் சேர்ந்தவர்கள் தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகையான அன்பையும் சேர்ந்தவர்கள் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்வார்கள் சஹாபாக்கள் கலைத்த ஆரம்பிச்சாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லுகளுக்கு இடையிலான வெளிச்சம் பெற ஆரம்பிக்கும். அவ்வளவு அன்பு. சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா கைகள் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிக்குமா. சுப்ஹானல்லாஹ். எப்படி வகையான அழகு, அழகாயில்லையா? சொல்வாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வானத்தில் மின்னக்கூடிய பௌர்ணமி வெளிச்சத்தையும் பார்ப்போம், சந்திரனையும் பார்ப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தையும் பார்ப்போம். இரண்டையும் வைத்து பார்க்கும்போது சந்திரனை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம்தான் முதலிடத்தில் இருக்குமா. எவ்வளவு பெரிய அழகு! அப்ப எவ்வாறு அன்பு கொள்ளணுமே, எவ்வாறு அன்பு கொள்ளணுமே. அன்பு இல்லாமல் போய்விட்டதே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே. அன்பு கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சுஜூதிலே விழுவார்கள். மகாமே மஹ்மூத், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்திலே மகாமே மஹ்மூத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். மகாமே மஹ்மூத், அந்த
கொஞ்சம் டாக்டருக்கு படிச்சுட்டாரு, கொஞ்சம் ஸ்கூல்ல பிரின்சிபல் சேராம ஆயிட்டாரு. மாணவர்கள் தான் சாருக்கு சலாம் சொல்லணும். மாணவர்கள் தான் யாருக்கு சலாம் சொல்லணும்? சார். அப்ப சார் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லப்படாமா? உலகத்தை ஆட்சி செஞ்ச தலைவர், உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க தலைவர், 63 வருஷ காலம். எப்படியான தலைவர்? எப்படியான தலைவர்? ஒரு ஆற்றில பால்மணி இல்லாவிட்டாலும் குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி அல்லாஹ்வுடைய அல்காரிகளை ஓதினாம் என்றா பால்மணி சுரக்க ஆரம்பிக்குமா? அப்படியான ஒரு தலைவர், சொர்க்கத்தில் முதலாவது போகக்கூடிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியான தலைவர்? சலாத்துல முந்திக் கொள்வாங்க. ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்கன்னா, முன்னால வந்தாலே சலாம் சொல்றாங்க, பின்னால வந்து பார்ப்போமே என்று ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா ஓடி வந்து சலாம் சொல்ல முற்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே பார்ப்பதை போன்று பின்னாலே பார்ப்பார். முன்னாலே பார்ப்பதை போன்று பின்னாலே என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அல்லாஹ் அதை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுடைய பாவனைகள், அவர்களுடைய வியர்வைகள், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே அற்புதங்களாக மாறியது. எல்லாமே அற்புதம்தான். அப்படியான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலேயும் பார்ப்பதை போன்று பின்னாலேயும் பார்ப்பார். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக ஓடி வந்து சலாம் சொல்ல முற்பட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கண்டு திரும்பி, அஸ்ஸலாமு அலைக யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக், சலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முன்னால வந்தா தான் சலாம் சொல்றீங்க, பின்னால வந்தாலுமா சலாம் சொல்றீங்க? பின்னால வந்தா உடனே யா ரசூலல்லாஹ், அப்ப சலாத்துல முந்திக் கொள்றீங்க யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. அபூபக்கர், உன்னை விட நன்மையில் அதிகம் தேவை உள்ளவர் நான் என்றார்கள். உன்னை விட நன்மையில் அதிகம் தேவை உள்ளவர் நான் என்றார்கள். எப்படியான தலைவர்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொல்லுவோமா என்று இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் யாரை கண்டாலும் சலாம். ஒரு தடவை இமாம்கள்ல பெரிய இமாம் தான் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் பாதையால வாராங்க. ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டிருக்கிறான். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் யோசிச்சாங்க, இந்த பையனுக்கு சலாம் சொல்லலாமா வேணாமா? இந்த பையனுக்கு சலாம் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லிக்கிறாங்க தானே என்று நினைத்து விட்டு அந்த பையன் சிறுவனுக்கு சலாம் சொன்னாங்க. யார் சலாம் சொன்னது? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக என்றதான் தாமதம். அந்த சின்ன பையன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் வலைக்குமுஸ் ஸலாம் யா மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ். என்ன ஆச்சரியம்! இதற்கு முன்னால இந்த இமாம் கண்டதும் இல்லை, இதற்கு முன்னால இவர்களை கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஒரு சலாமால் ஒரு சலாம் இமாம் அவர்களுடைய பேரை சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இமாம் அவங்க யோசிச்சாங்க, இந்த சிறுவனுக்கு விநாயகர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து விட்டு அந்த சிறுவனிடம் 2 கேள்விகள் கேட்டார். கவனமாக கேளுங்க அன்பான தாய்மார்களே. அந்த சிறுவனிடம் 2 கேள்வி கேட்டாங்க. முதலாவது கேள்வி, அக்ல் புத்தி என்றா என்ன, நஃப்ஸ் உள்ளவண்டா என்ன? 2 கேள்வி தான். புத்தி என்றா என்ன, உள்ளவண்டா
சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? இதுக்கு பிறகாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக் என்ற வாழ்க்கையை பின்பற்றி நடப்போமா? இன்ஷா அல்லாஹ். முதலாவது அன்பை சொன்னேன், இரண்டாவது சலாம் சொன்னேன், மூணாவது தன்மைதான், மூணாவது அக்லாக் குணம்தான். கீழ்படிஞ்சு போவோம். எப்படி கீழ்படிஞ்சு போவோம்? அதனால தவழ்ந்து போறல, அதனால தவழ்ந்து போறல. எங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பதவி இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் ஒன்றும் இல்லைன்னு போவோம். ஒன்றும் இல்லைன்னு போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு பின்னால ஒரு அசாவுண்ட வச்சு கொள்ளுண்டி தான் நடப்பாங்க. ஒரு அசாவுண்ட வச்சு கொள்ளுண்டி தான் நடப்பாங்களாம். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 40 வயசு ஆயிட்டு கம்பீரமான உடம்பு, யா ரசூலல்லாஹ் எவ்வளவு பாட்டு சட்டமா நிற்கிறீங்க, கம்பீரமா நிற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கொள்ளுண்டு ஒரு அசாவுண்டு தேவையா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, என்ன உடம்பு கம்பீரமான உடம்பு தான். 40 வயசுக்கு பின்னால நான் ஏன் இந்த அசாவை வைத்து ஊட்டுகிறேன் தெரியுமா? என்னுடைய பணிவு தன்மையை காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவோ உயர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையாக வாழ்ந்திருக்கிறார், செல்வந்தனாக வாழ்ந்திருக்கிறார். சொல்வாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரியாது, அடுப்பு எரியாது, பட்டினியாக கிடந்திருக்கிறோம். அல்லாஹ் அவர்களை உயர்த்திருக்கிறான். அல்லாஹ் வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே நாயகமே, உலகம் சிறந்ததல்ல நபியே நாயகமே, உங்களுக்கு ஆகிரத் தான் சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு உயர்ந்தவரே பணிஞ்சு போனாங்க, சலாம் சொல்லி போனாங்க. அந்த பணிவு கண்டு எங்களிடத்தில் உண்டாகும். பெருமையோட வாழக்கூடாது. அகங்காரம் முடிச்சவன், அகங்காரம் முடிச்சவன் பணம் கொஞ்சம் கூடிக்கண்டா என்னை இப்படி அடிக்க யாரும் இல்லை, அறிவு கொஞ்சம் கூடிக்கண்டா என்ன அடிக்க யாரும் இல்லை. அப்படித்தான் உலகத்துல கொஞ்சம் பேர் வாழ்றாங்க, அப்படித்தான் கொஞ்சம் பேர் வாழ்றாங்க. ஃபிரௌன் ஹாமான் யாரு? ஃபிரௌன் சொன்னான், நான் தான் அல்லாஹ் என்று சொன்னான், அகங்காரத்தோட வாழ்ந்தான். அல்லாஹ் அவனை கடலிலே அல்லாஹ் மூழ்கடித்தான் ஃபிரௌனை. எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, பெருமை பிடிச்சவங்க, இப்ப வாழ்ந்து கொண்டாயிருக்கிறாங்க. இப்ப கபூர்ல தான் வாழ்றான், இப்ப கபூர்ல தான் வாழ்றாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக், மூணாவது அக்லாக் நல்ல குணம் பெற வேண்டும். நல்ல குணங்கள்ல ஒன்றுதான் என்ன? பணிவு தன்மை பெற வேண்டும். இது மூணாவது குணம். நாலாவது குணம்தான் பொறுமை பெற வேண்டும். பொறுமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிரேத்தியாக காணப்பட்டது. பொறுமை பெற வேண்டும். பொறுமை இல்லைன்னா வாழ்க்கை கொண்டு போயிடாது. பொறுமை இல்லைன்னா சண்டையெல்லாம் போய் முடியும். பொறுமை இல்லைன்னா தலாக்கெல்லாம் போய் முடியும். பொறுமை இல்லைன்னா காசு கட்டணும் பிள்ளை. பொறுமை இல்லை
ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் அழைக்கவா? அழைச்சிடாதீங்க. அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரலாற்றையும் பின்னால வரக்கூடிய அவர்களுடைய சமுதாயம் இஸ்லாத்துக்குள்ள வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை வர வேண்டும். முதலாவது நல்ல குணம் அன்பு, இரண்டாவது சலாம் சொல்ல வேண்டும், மூணாவது பணிவுத்தன்மை வர வேண்டும், நாலாவது பொறுமை வர வேண்டும். அடுத்த நல்ல குணம் தான் வாழ்க்கையில உண்மை பேசணும். வாழ்க்கையில உண்மை பேசணும். ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டா வாழ்க்கையில ஜோக்காக போய் சொன்னாங்க, ஜோக்கு கூட போய் சொல்லாதவன், ஜோக்கு கூட போய் சொல்லாதவன் சொர்க்கத்துல இருப்பான். ஜோக்கு போய் சொல்றான். ஜோக்கு மக்களை சிரிச்சு வைக்கிறதுக்காக ஜோக்கு போய் சொல்றான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாளையில அவன் நரகத்துல இருப்பான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில உண்மை வர வேண்டும். பேசுற உண்மை, பார்வையில உண்மை, நடத்தையில உண்மை, கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில உண்மை, குடும்ப வாழ்க்கையில உண்மை, சமுதாயத்துல உண்மை, எல்லா இடத்திலையும் உண்மை வர வேண்டும். இது ஐந்தாவது வகையான நல்ல குணம். ஆறாவது வகையான நல்ல குணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பயத்தால ரெண்டு கண்ணாலையும் கண்ணீர் வடிக்கும். அல்லாஹ்வுடைய பயம் வரும் உள்ளத்துல. அல்லாஹ்வுடைய பயம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் வந்தா அது தானா கண்ணால் கண்ணீர் வடியும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போய், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போயிட்டு அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனையோ பேருக்கு ஜும்மாவும், எத்தனையோ பேருக்கு ஜும்மாவும் எல்லாம் சும்மா போயிடுச்சு. ஜும்மா போய் எல்லாம் சும்மா போயிடுச்சு. தாய்மார்களே, பயந்து கொள்ளுங்க அல்லாஹ்வை. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஜும்மாவை கேட்கிறாங்க, ஜும்மாவை கேட்கிறாங்க. உலமாக்கள் மூலமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்துபாவை கேட்கிறாங்க. குத்துபாவை கேட்டு பழைய கூடி கலவத்துற மாதிரி ஆயிடுச்சு. பழைய கூடி கலவத்துற மாதிரி ஆயிட்டு எத்தனையோ மகல்ல வாசிகள் இந்த பள்ளியில இருக்கிறாங்க. தொழுகைக்கு பார்த்தா 5-6 பேர். தொழுகைக்கு பார்த்தா எத்தனை பேர்? 5-6 பேர். 5-6 பேருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. அல்லாஹ்வுடைய வேதனை நடக்கும். அல்லாஹ்வுடைய வேதனை நடக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழாதவன் ஒரு வீட்டுல இருந்தான்டா அந்த வீட்டை சுற்றி 40 ஊருக்கு அல்லாஹ்வுடைய முசீபத் அடிக்குமா. அந்த வீட்டை சுற்றி 40 ஊருக்கு அல்லாஹ்வுடைய முசீபத் அடிக்குமா. தொழாதவனை கபரில் மையவாடி அடக்கம் செய்ய வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழாதவனுக்கு முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது என்றார்கள்.
ஒரு தொழுகையை விட்டா 70,000 வருஷம் நரகத்திலையா? எத்தனை தொழுகை? ஒரு தொழுகை எத்தனை தொழுகை இல்லாம போயிடுச்சு. 40 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எப்பயாவது தொழுகையா பார்க்கணும். இனிமேதான் பார்க்கணும். நோம்பு 27 வந்தா எல்லாரும் பள்ளிக்கு, எல்லாரும் 27 முடிஞ்சா எல்லாரும் வெளியில, எல்லாரும் கடையில், எல்லாரும் எங்க குடும்ப கடையில். இதான் இப்படித்தான் போகுது நம்மளோட வாழ்க்கை. அதனால அல்லாஹ் பயப்படுவோம், கியாமத்தை பயப்படுவோம். சோதனையான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய பயத்துல உள்ளத்துல எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில மக்பராவுக்கு போயிடுவாங்க. இரவையில போய் மக்பராவுக்கு போய் அழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணா எங்கன்னு பார்த்தா மையவாடியில் அழுது கொண்டிருப்பாங்களாம். இரவையில் அழுவாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுவாங்க. அல்லாஹ் பாவம் செய்தான் என்று சொன்னா அந்த பாவத்துக்குரிய பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் அழுது அந்த பாவத்தை போக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இது 6வது நல்ல குணம். 7வது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்யணும். அதிகமாக தௌபா செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சு கொடு யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல 2 கைகளை ஏந்தி தௌபா செய்யணும். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ், அடிவானத்துக்கு வந்து எங்களுடைய அடியார்கள், பாவம் செய்த அடியார்கள் என்னிடத்துல யாரும் கேட்க இல்லையா? அவர்கள் மீது ரஹ்மத் செய்கிறேன், அவர்கள் மீது அன்பு காட்டுகிறேன், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறேன். கேட்க யாரும் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். தாய்மார்களே, அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அடி வானத்துக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான். தஹஜ்ஜத் சுபஹையில் எங்க தஹஜ்ஜத் வா? சுபஹையில்